எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, கணித வரலாற்றுல ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தங்க நாள்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நாளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த நாள் ஏப்ரல் 23. பார்க்கறதுக்கு இதோ மத்த நாட்கள் மாதிரி ஒரு சாதாரண நாள் தான். ஆனா கணித உலகத்துக்கு இது ஒரு ரொம்பவே முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன ஸ்பெஷல்னா, இதே ஏப்ரல் 23ஆம் தேதி, ஆனா வேற வேற நூற்றாண்டுகள்ல வேற வேற நாடுகள்ல வாழ்ந்த சில மாபெரும் மேதைகள் நம்ம உலகத்தோட போக்கியே மாத்தி அமைச்சிருக்காங்க. வாங்க, அவங்க ஒவ்வொருத்தரை யாருன்னு பார்க்கலாம். முதல்ல நாம 1827க்கு போலாம். அன்னைக்கு வில்லியம் ஆர் ஹாமில்டன்னு ஒரு 21 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னோட தியரி ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆஃப் ரேஸ்ங்கிற ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார். இது சாதாரண பேப்பர் இல்ல, நவீன இயற்பியலுக்கே ஒரு அஸ்திவாரம் போட்ட ஒரு முக்கியமான விஷயம் அது. சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி. நம்ம கையில இருக்கிற போனை, நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், ஏன் இந்த மொத்த டிஜிட்டல் உலகமே எப்படி இயங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதுக்கு பதில் இதே ஏப்ரல் 23ஆம் தேதி, ஆனா 1858ல பிறந்த மேக்ஸ் பிளாங்க் கிட்ட தான் இருக்கு. மேக்ஸ் பிளாங்கோட ஆராய்ச்சி தான் குவாண்டம் மெக்கானிக்ஸுங்கிற ஒரு பெரிய துறைக்கு கதவை திறந்து வச்சது. சிம்பிளா சொல்லணும்னா, அணுக்கள், சின்ன சின்ன துகள்கள்லாம் எப்படி நடந்துக்குதுன்னு சொல்ற அறிவியல் தான் இது. சரி, இதனால நமக்கு என்னன்னு கேக்குறீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. பிளாங்கோட இந்த ஒரு ஐடியா மட்டும் இல்லைன்னா, இன்னைக்கு நம்ம போன்ல இருக்கிற மைக்ரோசிப், லேசர், டிரான்சிஸ்டர்னு எதுவுமே இருந்திருக்காது. யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. மறுபடியும் அதே ஏப்ரல் 23 தான். நாம சும்மா டைம் பாஸ்க்காக விளையாடுற கேம்ஸ், அப்புறம் சுடோக்கு மாதிரி நாம தீக்கிற புதிர்கள், இதுக்கும் கணக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் இதே ஏப்ரல் 23ஆம் தேதி, ஆனா 1927ல இறந்த வில்ஹெல்ம் ஆஹரன்ஸ்ங்கிற ஒருத்தர்கிட்ட இருக்கு. ஆரஞ்ச் ஒரு ரெக்ரியேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் மாஸ்டர், அதாவது பொழுதுபோக்கான கணிதம். அவர் என்ன பண்ணார்னா, நம்ம விளையாடுற விளையாட்டு, புதிர்கள், மேஜிக் ஸ்கொயர்ஸ், இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஆழமான கணக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய வச்சாரு. இப்போ இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க சுடோக்கு விளையாடும் போது யூஸ் பண்ற லாஜிக் இருக்கே, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற கணித அழக தேடி கண்டுபிடிக்கிறது தான் அவரோட வேலையே. சரி, மறுபடியும் அதே ஏப்ரல் 23 தான், ஆனா கதை வேற. இப்போ ஒரு மியூசிக் ஆப் உங்களுக்கு அடுத்ததா என்ன பாட்டு பிடிக்கும்னே கரெக்டா எப்படி சொல்லுது? இல்லனா ஒரு கிராஃப்ல சில டேட்டா மிஸ் ஆனா அதை எப்படி சரியா நிரப்புறாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மூளை ஷீலா ஸ்காட் மேக்கின்டயர். ஆமா, அவங்களும் இதே ஏப்ரல் 23, 1910ல தான் பிறந்தாங்க. அவங்களோட துறைக்கு பேரு இன்டர்போலேட்டரி ஃபங்க்ஷன் தியரி. சிம்பிளா சொல்லணும்னா, டேட்டால இருக்கிற பேட்டர்னை கண்டுபிடிச்சி விடுபட்ட இடத்துல என்ன வரும், அடுத்ததா என்ன வரும்னு கணிக்கிறது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கணித மேதை ராமானுஜன் வச்ச ஒரு புதிருக்கு இவங்க தீர்வை கண்டுபிடிச்சாங்க. வாவ்! அவங்களோட இந்த வேலை தான் வானிலை முன்னறிவிப்பு, பங்கு சந்தை நிலவரம், ஏன் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல நீங்க பார்க்குற அந்த வளைவுகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. இப்போ நம்மளோட கடைசி கேள்விக்கு வருவோம். வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். அதுல எப்படி இவ்ளோ தத்ரூபமான உலகங்களை உருவாக்குறாங்க? ஒரு பில்டிங் வளைஞ்சு நெளியறது, பொருட்கள் ஒன்னோட ஒன்னு மோதி உடையறது, எல்லாமே நிஜ மாதிரியே இருக்கே. அது எப்படி சாத்தியம்? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது சாலமன் கிரிகோரேவிச் மிக்லின். ஆமாங்க, நீங்க கெஸ் பண்ணது சரிதான். அவரும் இதே ஏப்ரல் 23, 1908ல பிறந்தவர் தான். மிக்லன் லீனியர் எலாஸ்டிசிட்டி, நியூமெரிக்கல் அனாலிசிஸ் மாதிரி துறைகள்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அதாவது, ஒரு பொருள் உடையாம எப்படி வளையும், நீளும், அதோட வடிவம் மாறுங்கிறத பத்தின கணக்கு தான் எலாஸ்டிசிட்டி. இப்போ இதுல என்ன ஒரு அருமையான விஷயம்னா, அவரோட ஐடியாக்கள் தான் இன்னைக்கு இன்ஜினியர்கள் பெரிய பெரிய பாலங்களோட உறுதியை கம்ப்யூட்டர்ல செக் பண்றதுக்கும், கேம் டெவலப்பர்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற எல்லா பொருட்களுக்கும் நிஜமான இயற்பியல் விதிகளை உருவாக்குறதுக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு. சோ மார்க்ஸ் பிளாங்க், வில்ஹெல்ம் ஹாவரன்ஸ், ஷீலா மேக்கின்டயர், சாலமன் மிக்லின், குவாண்டம் தியரியில இருந்து பசில்ஸ், டேட்டா சயின்ஸ், வீடியோ கேம் வரைக்கும் இவங்க 4 பேருக்கும் என்ன தொடர்பு? வேற வேற காலகட்டம், வேற வேற துறைகள், ஆனா எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. அது என்ன? அவங்க எல்லாருமே ஒரே ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்டாங்க. இந்த குழப்பத்துக்கு நடுவுல இந்த உலகத்தோட செயல்பாட்டுல என்ன பேட்டர்ன் இருக்கு, என்ன ஒழுங்குமுறை இருக்கு? அவங்களோட அந்த ஆர்வம், அந்த ஒரு கேள்வி தான் நம்மளோட இந்த நவீன உலகத்தையே கட்டமைச்சது. அவங்க அந்த கேள்விகளை கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் சிப்ஸ் இருக்கு, சுடோக்கு விளையாடுறோம், நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டுகளை ஆப் சொல்லுது, தத்ரூபமான வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம். அவங்க கேட்ட கேள்விகள் இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சது. அப்போ நீங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க?